ஹலோ எவரிவோன். இன்றைக்கி வந்து ஆட்டுத்தலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஆட்டுத்தலை செய்கிறதுங்கிறத விட எப்படி சுத்தம் பண்ணுறது, அது எப்படி. நிறைய பேர் வந்து அதை தோலை அப்படியே மேலே உள்ளதை உரிச்சிக்கிட்டு நெட்டி எடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி எப்படின்னா அதை விட அதை சுட்டு மேலே இருக்க முடியெல்லாம் சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து சமைச்சோம்னு சொன்னால் அது டேஸ்ட்டே தனி தான். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து அதை எப்படி வந்து தீயில் சுட்டு அந்த முடியெல்லாம் கருகுனதுக்கப்புறம் எப்படி இது பண்ணுறட்டு பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த தீ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விறகு நல்லா போட்டுக்குங்க. ஏன்னா இது உடனே அப்படியே உடனே போகாது. அந்த முடியெல்லாம் கொஞ்சம் கரியணும். ஏன்னா இது கொஞ்சம் முடி நிறையா இருக்கும், ஸ்ட்ராங்காக நெருக்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா கரிக்கணும். கரித்து எடுத்து அதை நம்ம அந்த மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் சுரண்டி எடுக்கணும். சுரண்டி எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அதை கழுவி எடுத்துட்டோம்னு சொன்னால் நல்லா அழகாக இருக்கும். இப்போ நான் கழுவி எடுத்தாச்சு. ஆமாம், கழுவி எடுத்து எண்ணெய் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமாம், எண்ணெய் இதை இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த அடி பக்கத்தில் அந்த தொண்டை சங்கு பக்கத்தில் இருந்து அப்படியே கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து இந்த மாதிரி சுட்டுக்கிட்டு இப்படி எடுக்கும்போது என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டு மொத்த சதைகளையும் தோலோடி வெட்டி எடுத்துடணும். எடுத்தால் தான் உங்களுக்கு அது தனி கறி மாதிரி கொஞ்சமாவது கிடைக்கும். இல்லைன்னா எல்லாமே எலும்பு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அந்த வாய்ப்பகுதியை பிடிச்சி இழுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ரெண்டு அந்த அலகு மாதிரி அந்த நாடி பக்கத்தில் ரெண்டு சைடும் அந்த காது சைடு இருந்து அழகாக அப்படி கலந்து வந்துடும். பார்த்திங்கன்னா அப்படி வருது பாருங்கள், அவ்வளோதான், கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன பீஸுகள் மாதிரி ஒட்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது கீழ் பக்கத்தை இது எடுத்துட்டோம்னா அந்த கீழ் நாடி அந்த பல்லோடி அப்படி ரெண்டுமே அழகாக கலந்து வந்துடும். இந்த நாக்கு அப்புறம் அது கூட அந்த சதைகள்லாம் தனியாக இருக்கும். அப்புறம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதை போல் மேல் பக்கமும் மேலே தலைக்கு மேலேயும் அந்த மாதிரி இது பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்து எல்லாம் வச்சுருக்கோம். மூளை தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். இது நம்ம மூளை அப்புறம் பரட்டிக்கலாம். இது பீஸு இது அதிகமாக இருக்குது, அதனால் பெரிய தலைங்கிறதுனால இதை ரெண்டாக பிரித்து பாதியை மட்டும் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு வேக போட்டுக்கலாம். வேக போட்டு நான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தலை க்ளீன் பண்ணி சமைக்கிறது ரொம்ப ஈஸியும் கூட.